தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்க ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தம் இறுதியானதாக அதிபர் டிரம்ப் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஹோர்முஸ் நீரிணையில் சுங்க கட்டணமின்றி கப்பல்கள் பயணிக்கலாம் எனவும் தகவல். அமெரிக்கா ஈரான் இடையே ஜூன் 19ஆம் தேதி ஜெனீவாவில் முதற்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. அமெரிக்காவுடன் 14 அம்ச கோரிக்கைகள் அடங்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் தற்போது செய்து கொள்ளப்பட்டுள்ளதாக ஈரானும் அறிவிப்பு. ஜூன் மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை வங்கி கணக்குகளில் வரவு வைப்பு. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நடந்த பின்பு 2வது மாதமாக மகளிருக்கு கிடைத்தது 1000 ரூபாய். முதலமைச்சர் விஜயிடம் விவாகரத்து கோரி அவரது மனைவி சங்கீதா தொடர்ந்த வழக்கு. தமிழக கேரள எல்லையான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனைச் சாவடியில் நள்ளிரவில் திடீர் விசிட் அடித்த சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் ராஜு. கனிம வளங்கள் சட்டவிரோதமாக கேரளாவுக்கு எடுத்துச் செல்லப்படுவதாக தொடர் புகார்கள் வந்த நிலையில் அமைச்சரின் ஆய்வால் அதிகாரிகள் அதிர்ச்சி. தெருநாய்களுக்கு கூட அவற்றிற்கு பிடித்த உணவை கொடுக்க வேண்டும். அதுபோல மக்களுக்கு தேவையானதை அறிந்து செய்ய கால அவகாசம் தேவை. மக்களுக்கு அரசு செய்ய வேண்டிய பணிகள் குறித்து தெருநாய்களுடன் ஒப்பிட்டு ராகவா லாரன்ஸ் பேசியதால் சர்ச்சை. தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புதால வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாம பார்த்துக்கணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. புதுசாக அரசு வேணும், மாற்றம் வேணும்னு கேட்குறீங்க. மாற்றம் வந்துடுச்சு, மாற்றத்துக்கு கொஞ்சமான டைம் கொடுக்கணும்வா? மக்களை நாய்கள் என்று அழைக்கும் அளவுக்கு நான் இரக்கமற்றவன் அல்ல. நான் மதிக்கும் மக்களை என் தாய்க்கு சமமாகவே கருதுபவன் எனவும் நடிகர் ராகவா லாரன்ஸ் விளக்கம். நடிகர் ராகவா லாரன்ஸின் பேச்சு மிகவும் வருத்தம் அளிக்கிறது. ராகவா லாரன்ஸ் பொதுமக்களை தெருநாய்களுடன் ஒப்பிட்டு பேசியது சர்ச்சையான நிலையில் நடிகர் தாடி பாலாஜி கருத்து. எப்படி மக்களை எப்படி நீங்க நாய்ங்கன்னு சொல்லுவீங்க? இன்னும் எலெக்ஷன் வரல, இன்னும் உங்களை வேட்பாளர் அறிவிக்கல. இப்போ நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தையினால உங்களை நம்பி ஒருத்தங்க நிற்க வைக்கிறாங்க தெரியுமா? இது அவங்களுக்கும் போயிட்டு பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அதனால் நமக்கும் சரி, நம்மை சேர்ந்தவர்களுக்கும் சரி, நம்மை நம்பி ஒரு விஷயத்தை கொடுக்குறவங்களும் சரி, எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது மாஸ்டர். அதை நீங்கள் பார்த்துக்கணும். இனிமேலாவது நீங்கள் ஃபர்தராக நிறைய இன்டர்வியூஸ் கொடுப்பீங்க. அப்படி கொடுக்கும்போது வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்துங்க. புதிய இயக்கத்தை தொடங்கிய அண்ணாமலை பின்னால் சென்றவர்கள் அனைவருமே மீண்டும் பாஜகவுக்கு திரும்பி வருவார்கள் என தமிழக பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் உறுதி. பாரத் மாதா கி ஜெய் என்ற முழக்கத்தை கேட்கும்போது கொண்ட கொள்கையில் அர்ப்பணிப்புடன் இருப்பவர்கள் நிச்சயம் எங்கள் பக்கம் வருவார்கள் என்றும் நம்பிக்கை. மாற்றுக் கட்சிகளிலிருந்து 20,000க்கும் மேற்பட்டோர் தாவேகாவில் இணையும் நிகழ்ச்சியில் தாவேகாவினர் போலீசாரிடையே வாக்குவாதம். நிகழ்ச்சி தொடங்கி அரை மணி நேரத்திலேயே முக்கால்வாசி பேர் புறப்பட்டு சென்ற நிலையில் காலி சேர்கள் முன்பு தாவேக நிர்வாகிகள் முழக்கம். 5 வருட காலம் நான் பணியாற்றுகின்றேன். இரவு பகல் பாராமல் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டு மகளாக உங்கள் சகோதரியாகவும் இருந்து கொண்டு செயல்பட்டாரோ அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அண்ணா திமுக இருக்கின்ற பொழுது விஜய் பாலாஜி அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றேன். அதிலிருந்து தெற்கு மாவட்ட கழக செயலாளர் என்னுடைய அன்பு சகோதரர் 5 வருட காலம் நான் என்டிஏ கூட்டணியிலிருந்து தமாக விலகியதை தொடர்ந்து அக்கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்த யுவராஜா அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக அறிவிப்பு. கட்சியிலிருந்து விலகினாலும் நன்றி, மரியாதை, விசுவாசத்துடனும் இருப்பதாக தெரிவித்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையப் போவதாக தகவல். பரங்கிப்பேட்டை அருகே கடலில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைப்பதை தமிழ்நாடு அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என
முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தல். மாநில கடற்கரை மண்டல மேலாண்மை ஆணையம் எத்தகைய அனுமதியும் வழங்கக்கூடாது என தமிழ்நாடு அரசு அறிவுறுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை. திருநெல்வேலி கூடங்குளம் அணுமின் நிலையத்தை முற்றுகையிட்டு ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நிலம் வழங்கியவர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்குமாறும், தேர்வுகளின் போது 20 போனஸ் மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை உறுதி செய்யுமாறும் கோரிக்கை. தமிழ்நாட்டில் 2 மாத மீன்பிடி தடைகாலம் முடிந்து கடலுக்கு சென்ற மீனவர்கள். டீசல் விலை உயர்வால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் சூழல் உள்ளதாக வேதனை. வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் விமர்சையாக நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவம். ஓம் சக்தி பராசக்தி என பக்தி முழக்கம் எழுப்பி லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு. திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் நாளை மிதமான மழை பெய்யக்கூடும் என தகவல். அரசுமுறை பயணமாக ஸ்லோவாக்கி சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பு. பிரதமர் நரேந்திர மோடியுடன் கைகுலுக்கி மகிழ்ந்த இந்திய வம்சாவளியினர். உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் அமாவாசை முன்னிட்டு குவிந்த பக்தர்கள். கங்கத்வாரா நதியில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தமிழகத்தை சேர்ந்த பாஜக முக்கிய நிர்வாகிகள் சாமி தரிசனம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தேசிய செயலாளர் அரவிந்த் மேனன் ஆகியோர் வழிபாடு. இலங்கையின் கொழும்பு நகரின் ஃபேஸ் கிரீன் பகுதியில் 5000க்கும் மேற்பட்ட பரதநாட்டிய கலைஞர்கள் ஒன்று கூடி நிகழ்த்திய பிரம்மாண்ட பரதநாட்டியம். கலாச்சாரம், பண்பாடு மற்றும் ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் நடந்த பாரம்பரிய நடனம் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த சாதனை. மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் இந்திய அணி வெற்றி. பாகிஸ்தான் மகளிர் அணியை 64 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இந்திய மகளிர் அணி. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் குராசோ அணிக்கு எதிரான போட்டியில் 7-1 என்ற கணக்கில் ஜெர்மனி அபார வெற்றி. ஜெர்மனி வீரர் அவெஸ்ட் 2 கோல்களை அடித்து அசத்தல். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் ஐவரி கோஸ்ட் அணி அபார வெற்றி. 1-0 என்ற கோல் கணக்கில் ஈக்வடார் அணியை வீழ்த்தி ஐவரி கோஸ்ட் அணி அசத்தல். கால்பந்து உலகக்கோப்பை தொடரில் நெதர்லாந்து, ஜப்பான் அணிகளுக்கிடையேயான போட்டி டிராவில் முடிந்தது. விறுவிறுப்பாக சென்ற போட்டியில் கடைசி கட்டத்தில் கோல் அடித்து டிரா செய்து அசத்தியுள்ளது ஜப்பான். பரபரப்பாக நடைபெற்று வரும் ஃபிஃபா உலகக்கோப்பை தொடர் நாளை நள்ளிரவு 12:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் பெல்ஜியம், துனிசியா அணிகள் பல பரீட்சை.